हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं वारिसु के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन। डिनर रेडी डिनर रेडी ओ भाई साहब, डिनर रेडी वो तो डर ही गए। ஏன்டா கத்துற? என்னன்னாப்பா இந்த வீட்ல ஒவ்வொருத்தனை கூப்பிடுறதுக்குள்ள என் பாடி ஒல்லியாகி பல்லி ஆகிடும் போல் தெரியுது. फ्लैट एज अ लिजर्ड, ओ भाई साहब। புரியுது, நீ மாறவே மாட்டியா? புகாதுப்பா, ரொம்ப கொச்சமா இருக்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ம் இந்த வீடாவது மாறிச்சா இல்லைன்னா அப்படியே தான் இருக்கா? எங்கே மாறிச்சு? அதோட ரொம்ப மோசமாயிடுச்சு. அங்கே பார், ஒரு வீட்டோட டைனிங் டேபிளை வச்சு தான் ஜாயின்ட் ஃபேமிலியோட ஜாதகமே தெரியும். உக்காஞ்சி பார், தெரியும். ம் சீரியல் பாப்பா. அம்மி 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 மிதித்து ஓ अच्छा அருந்ததி முகம் பார்த்து ஓஹோ ஒரு குல மகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மிட்டி 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 ஒலிதான். यस அந்த பேப்பர்ஸ் கிராஸ் செக் பண்ணி அனுப்பிடுங்க. அங்கே பார். अब वो देखेंगे कैसे एक आते हैं वहाँ पे फर्स्ट एंट्री। ம் என்னடா ம் ஜெயிலு மாதிரி சொல்ற? ஜெயிலு தான்ப்பா இது, பணக்கார ஜெயிலு. ஒப்பதான் வாடனே. என்னடா ஒண்ணு ஒத்தையில இருக்கிறாரு, அண்ணி வர மாட்டாங்களா? என்ன மேட்டர்லாம் தெரியாது. 6 மாசமா 2 பேரும் பார்த்துக்கிறதும் கிடையாது, பேசிக்கிறதும் கிடையாது. ओ ம் இதோ நம்பர் 2 வருது. என்ன பண்றான் இவன்? உன் பெரிய அண்ணன் டைனிங் டேபிள் இருக்கும்போது உன் சின்ன அண்ணன் வரமாட்டான். வெளியிலேருந்து பார்த்தா 2 பேர் நின்று ஜெயிக்கிற क्या மாதிரி है? आपस में नहीं बन रही உள்ள थी। வந்து பார்த்தா தான் தெரியும். हाँ 2 பேரும் அச்சிக்காத குறை. तो ओ भाई एक एक साहब, करके आते। சீக்கிரம் வா. கேட்டல, இது ரிவர்ஸ். உங்கள் அண்ணி நைட்டுன்னா உங்கள் அண்ணன் நைட்டி மாதிரி 2 பேர் பிரியவே மாட்டாங்க. அந்த பேபி இல்லாமல் இந்த பாவி சாப்பிடவே மாட்டான். ஊத்துறாம்பார் சாம்பார். தேங்க்யூ. ஐயோ சரி, நான் இல்லாதப்போ என்னை பத்தியும் இப்படிதான் பேசுவியா? சே சே, அது எப்படிப்பா உங்ககிட்டே சொல்ல முடியும்? ம் और सब लोग अपने तरीके से एक हाँ, एक करके आ रहे हैं और எம்மோ ये सबको खाना खिला रही है। என்னடா Exactly. பண்ணிட்டு இருக்க? நானும் 1 மணி நேரமா பார்க்குறேன், இத்தனை பேர் வராங்க போறாங்க, ஒருத்தர் एक கூட साथ क्यों नहीं खाना खा लेते एग्जैक्टली। எப்படிம்மா இந்த சர்க்கஸ்ல? வா உட்கார். ஐயோ எப்பா, நானும் எத்தனை வாட்டி கூப்பிட்டுருப்பேன், இங்கேருந்து போயிடலாம், ओ भाई साहब, तो वो उनको परोस रहे நீ हैं। கூட வந்துரு. எங்கடா போறது? டேய், வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, விட்டுட்டு போயிடலாம். குடும்பம் அப்படியா? சரிம்மா, அதுக்காக எவ்வளோதான் பொறுத்து போவ? ओ பிடிச்ச இடத்துல எதுக்கு பொறுத்து போனோம்? இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே குறை இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த பிறப்பில் எனக்கு இது தாண்டா குடும்பம். ठहराव भी तो जरूरी है। हाँ बिल्कुल। और वो उन्होंने बहुत अच्छे से இது வரைக்கும் समझाया। நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னதே இல்லை. வேணாம், கேட்காத. நான் கேட்பேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே நீ சந்தோஷமா இருக்கியாம்மா? ओ भाई साहब, இதுக்கு நான் பதில் சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. சாப்பிடு. एटलीस्ट वो तीनों में से एक तो है भाई जो इतनी केयर कर रहा है उस चीज को लेकर। ये तो बाकी तो बस खाना खा रहे थे, अपना काम कर रहे थे, निकल रहे थे। दोनों बहुत खुश रहते हैं। उन्होंने भी शायद 7 या முடியாதுன்னு சொல்லு. इतने सालों के बाद நான் ऐसे இந்த कुछ ஆப்பை ஸ்டார்ட் ஆ, பண்ணது exactly. பணத்தோட இருக்கிறவனுக்காக இல்லை, பசியோட இருக்கிறவனுக்காக. கஷ்டப்படுறவங்க கிட்ட இருந்து சுரண்டணும்னு நினைக்கிற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு தேவையில்லை. போய் சொல்ல அந்த மிட்டாய் கிட்ட. அவன் பேர் என்ன? ஆ, ஆதித்யா மிட்டல். இஸ் நாட் டூயிங் எனி ஃபேவர் டு அஸ், ஓகே? शायद कोई स्मोक कर रहा है, ऐसे ही लग रहा है ना। ओ भाई साहब, इतनी सिगरेट। ओ तो ये बात है। என்ன பண்ற நீ? அதை கேட்கறதுக்கு நீ யாரு?
நீங்க வெறும் ஒரு கெஸ்ட் தான். ओ, ओ, சும்மா உரிமை எடுத்துக்கிற வேலைலாம் வச்சுக்க வேணாம். किसी का किसी पे ध्यान नहीं है और कोई जोर भी नहीं वो चलाना चाह रहा है बिजनेस के चक्कर में बच्चों पे ध्यान ही नहीं है ओ भाई साहब तो ये फाइनली एडमिट हो गया है ना பார்க்குறியா அதுக்கு 0.1% சான்ஸ் கிடைச்சா கூட விட மாட்டேன். எதுக்குடா ம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். தெரியும் தெரியும். நீ 60ஆம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியே, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அது சுதாவுக்காக. இது வரைக்கும் அவன் ஆசைப்பட்ட எதையுமே நான் நிறைவேற்றினதில்லை. ம் இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி செலிப்ரேஷன். எனக்கு என்னடா, நானே உருவாக்கின பெரிய சாம்ராஜ்யம். அதை பார்த்துக்க ராசா மாதிரி 2 பசங்க. இந்த 60ஆம் கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்த குடும்பத்துக்கு உண்மையை சொல்ல போகிறேன். ओ तो उसके बाद वो बताने वाले हैं कि क्या है சந்தோஷமா இருக்கட்டும். அதெல்லாம் சரி, உன் அடுத்த வாரிசு யாருன்னு முடிவு பண்ணிட்டியா? हाँ अभी भी वारिस जो है वो और मुझे दिखाई लगता है नहीं ना है उस वारिस चुने जाने के इसके लिए ना वो दोनों जो बेटे हैं ना वो कुछ ना कुछ तो भी कर सकते हैं हाँ स्ट्रगल कर रहे होंगे कि और मैं बनना मैं चाहिए। एक सोच में हूँ यहाँ पे कि उन्होंने अब तक वो वारिस चूज क्यों नहीं किया उनके जाने के बाद भी शायद वो सोचते कि ये इनकैपेबल ही है दोनों भी ओह, इनके और इनके वाइफ के बीच में कुछ तो भी प्रॉब्लम चल रही थी और ये हाँ लग तो वैसे ही रहा है अह, ये सब कुछ नोटिस कर ஒரு रहे हो। டைம் வரைக்கும் நீ என் பின்னாடி அலைஞ்ச, இப்போ நான் அலையணும்ல. உங்க அப்பா கூட ப்ராஜெக்ட் மேல நம்பிக்கை வச்சு பணம் கொடுக்காதப்போ ओ நான் தான் கொடுத்தேன். 400 கோடி 2 வருஷம் ஆச்சு. बाय இப்போ இன்ட்ரெஸ்டோட 550 கோடி. உங்க அப்பா நம்பர் என் ஃபோன்ல இருக்கு, தெரியும்ல? ஏய் முகேஷ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். तो इनके இந்த इन्होंने விஷயம் எங்க इनसे அப்பா पैसे ले रखे पैसे लिए ஆமாமா, உன் அப்பாவுக்கு வாரிசு ஆயிடலான்னு நீ கனவு கண்டுட்டு இருக்க. ओह, ஆனா இதெல்லாம் ओ தெரிஞ்சா அது நடக்காதுல்ல. ஆல்ரெடி வெளியில எல்லாரும் உங்க அண்ணனை தான் உங்க அப்பா வாரிசாக்க போறாருன்னு பேசிக்கிட்டு ओ இருக்காங்க. तो ये अब बनने वाला है हाँ? अब ये इन दोनों के बीच में ही लड़ाई होने 550 கோடியை விட ये वो कारण बनने वाला है जिससे वो பெருசா दरार நான் पड़े உனக்கு ஒன்று கொடுத்தா என்னது? இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி ஒளிஞ்சே வாழ்றது? நீ மட்டும் சந்தோஷமா இருக்கல்ல? நீ நிஜமாவே என்ன லவ் பண்றியா? ஏய், என்ன பேசுற நீ? என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் மட்டும் சேர்மன் ஆயிட்டா அப்புறம் என்னை எதுவும் தடுக்க முடியாது. तो ये अच्छा। क्या था ம் உங்க அப்பா உன்னை வாரிசாக்க முடிவு பண்ணிட்டாரா? உன் தம்பி ஆக்குனா நீ என்ன பண்ணுவ? ओ भाई दोनों और ये प्रकाश मुझे राज कर लगता- रहे हैं हाँ, हाँ, इनकी ये शायद- सेटअप है इनका ही साजिश होंगी इन दोनों बेटों को स्मिता। उलझाए रखने के लिए और आपस में लड़वाने की। हाँ ये है भाई वो कहीं ना कहीं चोट पहुंचाने वाले थे हाँ? சொல்லுங்க சார். அங்க எந்த பிரச்சனையும் அணைஞ்சிடக்கூடாது. எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னபடி தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். क्या करने वाला है स्टब में कढ़ाई साकिट ल सडाई बस इतने इसमें एक यही खुश है डबाई लबा लबा ओ लबा 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 देखा भी नहीं उनको। हाँ வீட்டுக்குள்ள என்ன சிலம்சம்? यार आवा एग्जैक्टली 2007 ஜூலை 4ஆம் தேதி உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனான்ல, ஆமா உன் அண்ணிக்கு கூட ஒரு தங்கச்சி இருந்தாங்க. अच्छा अच्छा அவ கூட உன்னை ஒத்து ஒத்து பார்க்கறான்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல. ओह, तो ऐसे दिखती थी वो पहले ही। हाँ कितना चेंज है यार ம் இப்ப எதுக்குடா அவளை பத்தி பேசுன? அவ தான் இவ. எது? ம்
இந்த அழகு கார்டும் அந்த ஆதார் கார்டும் ஒன்றா? அந்த ரெட்டை ஜடை தான் இப்போ முடி வச்சு போட்டுன்னு பான்னு சுற்றினுக்குது. என்ன பின்னல் இது? இல்லை, என் டைமிங் எப்படி இருக்கு பார்த்தியா? என்ன? நான் இங்கே இருக்க போகிற கொஞ்ச நாளில் எப்படி அவகிட்ட பேசி லவ் பண்ணி கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கலான்னு யோசிச்சேன். ஓ அவளுக்கு என் மேலே ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது எல்லாமே ஈஸி ஆச்சுல. இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, இங்கே பயங்கர மட்டும்தான். உன் டைமிங்கில் டைம் அமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. லவர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுற நீ? யாரில் வர நான் தான். ஓ ஏற்றுக்க மாட்டேன். என்ன உள்ள போய் பிளாக் டீ போட்டு நீ சொல்கிற கரெக்ட் டைமிங்கில் கொண்டு வா. तब उनको இப்படி போகணும். इन पे क्रश था तो इन्होंने भाव नहीं दिया क्योंकि हाँ। इतनी अच्छी नहीं थी। நான் சொன்னல, इसलिए अभी नोटिस भी नहीं किया. அவர்கிட்ட பேசினேன். நீ ஓகே சொன்னா வில் டேக் த ப்ராசஸ் ஃபார்வர்ட். என்ன ப்ராசஸ்? டிவோர்ஸ் தான்க்கா. நான் அவரை கேட்டேனா? கேட்கணுமா? பார்த்தாலே தெரியுது நீங்க ஹாப்பியா இல்லைன்னு. அது கூட உனக்கு தெரியலல்ல? நீ சிரிச்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? குழந்தைக்காக, சொசைட்டிக்காக உன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்றியாக்கா? நீ இதுல இருந்து வெளியே வந்துதான் ஆகணும். என்னால முடியாது. நீ மாறவே மாட்டல. गुम गुम उस घर में कोई भी खुश सफर नहीं. कर हाँ नित्यंबा गुम गुम्बा इडी गुम्बा बमचा नित्यंबा. तो अभी तक वो इंतजार ही कर रहे थे. वही खड़े थे और वो जानबूझ के इग्नोर कर रही है उन्हें। ओ பாப்பா பாப்பா என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். யார் நீங்க? ओ भाई साहब. பா நல்ல வேலை, முக்கியமாக அவன் பார்க்கல. அது சேம் ஃபீலிங். எனக்கும் ஃபஸ்ட்டு உன்னை அடையாளம் தெரியல. நானும் முன்னாடியோட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அழகாயிட்டேனா, அதான் உனக்கும் என்ன அடையாளம் தெரியும். ओ ஜூலை 4th 2007 உங்கள் அக்கா கல்யாணம். ம், உனக்கு ஒரு பையனை? ஆமா. ओ அப்பியோ அப்பச்சன் என்னோட கிளாஸ்மேட். நான் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அப்பியோ டப்பியோ நான்லாம் சொல்ல எனக்கு தெரியல. தெரியலையா? பிளாக் டீ டைம். ओ भाई साहब. वो आया था टाइमिंग पे है बिल्कुल। காதல் சில பேருக்கு பூ மாதிரி, அது ஒரு முறை உதிர்ந்துட்டா மறுபடியும் எடுத்து ஒட்ட வைக்க முடியாதுப்பா. அதெல்லாம் கம்மு போட்டு ஓட்டிக்கலாம்ப்பா. இது ஏன் நீ அப்பயே சொல்ல? சொன்னப்பா, யாரும் கேட்கலப்பா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. அந்த டைம் அவங்க அக்காவில் உள்ளே கூட்டு வந்த டைமு, இப்போ அவங்க அக்கா பிரித்து வெளி கூட்டு போகிற டைமு. ஓ, அப்போ அண்ணா அண்ணி சண்டை தான் பிரச்சனை, மற்றபடி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிற? நான் எப்போ சொன்னேன்? சரி சொல்லலை. खुद पी रहे हो हाँ कॉफी उनके लिए बनाई है लेकिन वो खुद ही पी रहा है. हर्षिता। हर्षिता आई थिंक बर्थडे सेलिब्रेशन हो सकता है. ओके थैंक यू। Happy birthday dear Harshu. Happy birthday to you. इनकी ही बेटी है ना वो बड़ी वाली रिया। वो उनके ठीक पीछे खड़े हैं. लेकिन वो उनको नहीं देख रही है वो. பார்த்தியா அவன் என்னைய பார்க்குறா? யாரு அவன் ஒன்னே பார்க்குறாளா? இப்படி வா, உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. ओ भाई साहब. இப்போ எங்க பார்க்குறா? ஐயோ, இப்போ பார்த்தியா நான் நின்ன இடத்தையே பார்க்குறா? ओ भाई யாராலையும் பிடிக்க முடியாது. எங்கே வந்து நில்லு. உன் கூட நிற்கிறதுக்கு அந்த குதிரை கூட ये भाई हर चीज में पॉजिटिविटी ढूंढ रहा है सर. ஒன்றும் சொல்ல விட மாட்டேப்பா நீ. அவன் உன் பக்கத்துல நிக்கிறத பார்க்கவே எரிச்சலா இருக்கு. गुस्सा आना बहुत ज्यादा है। தாங்கிக்கிட்டு இருக்கிறத விட விட்டுட்டு போயிடுறது பெட்டர். கரெக்டு தானே? பின்னங்க நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவங்க முகத்தில் சிரிப்பையே பார்க்க முடியல. எதுக்கு இப்படி? பிரிஞ்சு வாழ்ந்தா என்ன ஆகுன்ற பயத்தை விட கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழ்றது இன்னும் கொடுமையானது. பயம் बात तो இருக்கும், सही है। நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு புது லைஃப் இருக்கும். बहुत अच्छे से समझाया. அட்லீஸ்ட் சந்தோஷமாவாச்சும் இருப்பீங்கல்ல. இதானே நீங்கள் சொல்ல வந்தீங்க? என்னடா நான் சொன்னது கரெக்டு தானே? இல்லைன்னு சொன்னா அடிப்பியே. கரெக்டு. யோசி யோசி யோசி. शायद उन्हें वो बात समझ में आ गई.
என்னடா அந்த பொண்ணோட போய் சேருனா அவங்க அக்கா குடும்பத்தை பிரிச்சு வந்து நிக்கிற. பேக் ஃபயர் ஆயிடுச்சு இல்லை? ஏற்கனவே உன் குடும்பம் ஃபயர் ஆகி தான் நிக்குது. இனிமே अच्छा वो भी तो उनके फेवर में बात कर रहे हैं, डाइवोर्स के फेवर में। எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ கூட அந்த பொண்ணு என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. हाँ லவ் ஒரு மேஜிக் இல்ல? ஒரு மண்ணு இல்ல, அவ தான் வந்துக்கிறா பாரு. அவளா? ம். ஏதோ பேசுன? சாரி, கொஞ்சம் தப்பாயிடுச்சு இல்ல? இல்ல 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 இல்ல. ஆம், நீயும் உன் அண்ணனை மாதிரி தான் இருப்பேன்னு நினைச்சேன். ம். ஆனா நீ அப்படி இல்ல. तो उन्होंने நான் தான் रश्मिका ने उनको ऐसे ही समझ लिया था, நினைச்சுக்கிட்டேன். उनके ब्रदर जैसा। அப்பா கூட நினைச்சுக்கோங்க, ஆனா நினைச்சீங்கல்ல. லவ்டா. நீங்க பேசுங்க. ஜூலை 4, 2007. शायद याद है। எல்லாம் ஞாபகம் இருக்கு. எப்பவுமே மறக்க மாட்டேன். உன் ஸ்டார்ட் அப் ஐடியா பத்தி கூட எனக்கு தெரியும். பீன் வாட்சிங் யூ. யாரு? உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ, இல்லை மொதல் 3 இடத்த எடுத்துட்டு உன் எண்டுன்னு வச்சுக்கோவேன். ओ भाई साहब, உனக்கு இல்லை எனக்கு. டெண்டர் எடுக்கிறதுல நீ கிங் ஆச்ச, அந்த மைன்ஸோட டெண்டரை நான் எடுத்துட்டேன். कैसे? எப்படி நடந்தது? உனக்கு ரொம்ப வேண்டியவங்க உன் டெண்டர் டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்களோ, ओ हाँ, तो इनके दोनों बेटों में से कोई एक हो। உள்ள பூந்துட்டேன். वो आग लगाना चाहते हैं। For your crown. How the Oh, hell my did son. this happen? எப்படி இது நடந்துச்சு? இங்க இருக்கிறவங்கள தவிர வேற யாருக்காவது தெரியாது. அப்புறம் எப்படி இந்த டெண்டர் டீட்டெயில் வெளியே போச்சு? हाँ तो इन्होंने तो किया இந்த ना। டெண்டர் பார்த்துக்கிட்டேன். எப்படி போச்சு? எப்படி போச்சு? நம்மளை பத்தி எழுதிட்டு இருந்த பேப்பர்ல நாளைக்கு அவனை பத்தி எழுதுவாங்க. ओ சொன்னது யாருன்னு தெரிஞ்சது? I will give them hell. यही है। यही तो है। कुछ तो दिखा है विजय विजय। राघवन मैप में क्या था फूड? What is unicorn now with an image? वो 250 मिल नहीं करोड़ रहे थे बस। एग्जैक्टली। திவ்யா, उनकी बहन को शायद पता चला। என்னம்மா இங்க? उनकी माँ। அக்கா. அக்கா உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்கா? யார் சொன்னது அவங்க அக்கா பார்க்க வந்துக்குதுன்னு? பின்ன நீ உங்க அக்காவை பார்க்க வந்துக்கிற? சோம பிடிச்சிரும். ஏய், அக்கா நான் தங்கச்சி இந்த வீடை வாங்க மாட்டேன். யாரை பார்க்க வந்திருக்க? உங்களை தான் பார்க்க வந்தேம்மா. உங்களை தான் பார்க்க வந்தேன். வா. तो विजय सर से मिलने आए थे, लेकिन You are here. उनको झूठ बोलना पड़ा वहां पे। Oh, baby, என் தேவ தேவி பேபி, அந்த ஹக், அந்த கிஸ். டேய். ओ भाई साहब, इसलिए शायद वो समझ गई है। இங்க வா. எப்ப இருந்தது நடக்குது? ஜூலை 4th, 2007. ओ அப்ப இருந்தா? அப்பலேருந்து அவளுக்கு இப்பதான் எனக்கு. हम्म। ஏய், நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லலையா? அது காட்டு. ओ तो उनको पेपर की न्यूज़ याद आ गई। உன் பையனோட கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு பார். तब इन्होंने अलग रास्ता चुना, बट अब ये ग्रो कर रहे तो उनका टाइम खराब चल रहा है। एग्जैक्टली। என்னமாச்சு? எம்மோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஞாபகம் வருதுடா. நீ எப்ப வேணாலும் போயிடுவேல்ல. இதான் நம்ம பிரச்சனையே. நம்ம வாழ்க்கையே அப்படி ஆயிப்போச்சு.
பின்னாடி நடக்க போகிறத நினச்சி இப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த நிமிஷம் அம்மா கூட தானே இருக்கேன். இதை பார், இதை பார். நான் எதுக்கு வந்தேன்? உனக்கு இந்த ஃபங்க்ஷன் ஸ்பெஷலாக एग्जैक्टली फंक्शन के लिए तो आया था। பார், இந்த ஃபங்க்ஷனை எப்படி நான் ஸ்பெஷல் ஆக்குறேன்னு. तो अभी वो फाइनली वो फंक्शन वाला डे आ गया है वैसे। और मुझे लगता है अभी वो रिवील करेंगे। उनके वेडिंग के जैसे सेलिब्रेट करना था ना exactly. उनको। ओ भाई साहब, लेकिन अभी भी एक हाँ। और सच बाहर निकलने का बाकी है। ओ भाई साहब, तो इनकी गर्लफ्रेंड है ना वो। हाँ गर्लफ्रेंड ही। इनकी बेबी होते हुए भी यार एक और मैनेज कर रहे हो फिलहाल। ओ भाई तो साहब, इन्होंने उसको बुलाया। हाँ अब उन्होंने तो नोटिस किया ही था ना वो इस मीटिंग में। एग्जैक्टली एग्जैक्टली। மண்டபத்தில் கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். என்னமோ நடக்க போகுது பாரு. ओ भाई साहब, तो वो डर रहे हैं अभी और वही। उसको भी पता है कि क्या होने वाला है यहाँ पे। இங்க எதுக்கு வந்த? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி என்ன மறைச்சே வச்சிருப்ப? நான் உன் லைஃப்ல இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும். உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொன்னேன்ல. इसीलिए அதுக்கு इनके இன்னும் बेटे time வேணும். ऐसे है அதுக்காக என்ன हाँ। இப்படி இருக்க इनके சொல்றியா? आपस में इतने सब प्रॉब्लम प्रॉब्लम्स ही प्रॉब्लम है। ओ भाई साहब, सबने देख लिया क्या हुआ है वहां पे। जोर से पड़ा और इसने किया। शिट। तो अपनी साइड बचाने के लिए उन्होंने भी मार दिया। போதும். இவ்வளவு நாளா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு தோணுனாலும் தாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ கண்ணால பார்த்த அப்புறமும் I'm just done with you. ओ भाई और साहब, इन्होंने सिर्फ उनको बीच में से हटाने के लिए किया है ताकि Exactly. वो वारिस वारिस बन चुने सके। जा सके। ஆர்த்தி ஆர்த்தி நில்லுமா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதே. டேய் வாடா. बिल्कुल भी सही नहीं है। ओ भाई साहब, जबरदस्ती तो उसको रोकना। जो वो करना चाहते थे वही हो रहा है अभी। ஆர்த்தி, நான் சொல்றது கேளு. என் இடத்துல இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? सही है। अच्छा प्रोग्राम चल रहा है लेकिन इसमें कितना हो गया, कितनी सारी चीजें हो गई। सबके सामने सामने तमाशा बनाया है बिल्कुल। अब शायद ये भी अभी भगा देंगे। எல்லாம் முடிஞ்சு போச்சு. उनके ओ भाई बर्थडे साहब। था और हम्म। उसी दिन ये सब कुछ हुआ। இன்னும் முடியல, இப்போதான் ஆரம்பிக்குது. क्या हुआ? ओ भाई तो साहब। ये आके अब ये बोलेगा कि इसने उससे उधार ले रखा है। ओ भाई सबके- साहब, तो सबके दोनों सब को राज को हटा, ना- दोनों को हटाने का प्लान है। दोनों को हटाने का प्लान। Hi sir, I'm Mukesh, financier. Unfortunately, I'm here to serve you this notice. உங்க பையன் அஜய் என்கிட்ட உங்களுக்கு தெரியாம கடன் ओ வாங்கியிருக்காரு.
दोनों की भी क्योंकि वो पोल फॉलो इन दोनों நீங்க के ரிஜெக்ட் பண்ண அதே भरोसे ரியல் इतना எஸ்டேட் उड़ता ப்ராஜெக்ட் था பண்றதுக்காக कि मेरे दो இன்னைக்கு அந்த बेटे கடன் सब இன்ட்ரெஸ்டோட संभाल சேர்த்து लेंगे। ஒரு 550 கோடி ஆயிருக்கு. ओ சார், நான் அந்த கடனை அவரை நம்பி கொடுக்கல, உங்க முகத்துக்காக தான் கொடுத்தேன். டேய், என்னடா பண்ற? அதான் உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்டேன்ல. हाँ அப்புறம் எதுக்குடா இது? और इन्होंने वो इन्फॉर्मेशन दी थी। bloody cheat. சார், நீங்க தோத்தீங்களே ஒரு டெண்டரு, அந்த டீடைல்ஸ யார் வெளியில கொடுத்தான்னு ये भी बता दिया गया। அது கொடுத்தது உங்க புள்ளதான். जिनके भरोसे पे इतना उड़ रहा था Now, उन्होंने बिट्रे I'm a cheat. உனக்கு கொல்லாம விட மாட்டாடா. ओ भाई साहब, अब फैमिली के लिए तो कुछ ना कुछ करना पड़ेगा। अब मुझे लगता है विजय सर का सही टाइम है अभी। யார் மேல கை வைக்கிற? उनको उनको लड़ने दो। अब बात फैमिली पे आ चुकी है तो मुझे नहीं लगता वो रुकने वाले। ये वो गलत है तो है, हाँ बट हाथापाई पे उतर आए हैं तो बिल्कुल। बचाना तो पड़ेगा। अब ये सीन प्रूव करेगा कि नहीं एक्चुअल में वारिस बनने वाला लायक लायक कौन कौन है, कौन सा बेटा है। இது வீடு, அதோ தெருது பாத்தியா, அது கேட். ஏதாவது பிசினஸ் பேசுறதா இருந்தா கேட்டுக்கு வெளியில போய் பேசணும். बहुत सही रिप्लाई दिया है। இன்னும் 10 செகண்ட்ல இந்த வீட்ல இருந்து நீ வெளியில போகல, நீ உன் வீட்டுக்குள்ள போய் சேர மாட்ட. ओ भाई साहब, सही सही दिया है। होता है तरीका सही से बाहर निकाल। बाहर निकालने बहुत बड़ा उनको हमें बात करना ही बेकार है, क्या ही बात करना। लेकिन अभी भी उनकी न्यूज़ उन्होंने बताई नहीं है कि उनके साथ क्या होने वाला है। वो वैसे के वैसे ही रहेगी। டேய் ராஜ், तो दोस्तों, वारिसों का ये पोस्ट इंट्रो सीन में हमें फैमिली वैल्यूज के बारे में बहुत चीजें पता चली है। इसमें जो दोनों बेटे होते हैं दोस्तों, वो गद्दी के लिए लड़ रहे हैं ताकि वो अपने पिता की गद्दी पे बैठे और वो एक बड़े बिजनेसमैन को अपने आप में देखना चाहते हैं। लेकिन अभी भी उनके पिता ने किसी को हायर नहीं किया और किसी को चूज नहीं किया उसके लिए, उनकी गद्दी के लिए। तो ये चीज मुझे लगता है कहीं ना कहीं वर्कआउट करेंगी विजय सर के लिए। और अभी जो है रश्मिका का कैरेक्टर इंट्रोड्यूस हुआ है, जब उनके ब्रदर की शादी होती है वो तब फर्स्ट टाइम एक दूसरे को मिलते हैं और मुझे लगता है तभी वो केमिस्ट्री जो है वो तभी से बिल्डअप हो गई थी दोस्तों। लेकिन अभी जो लास्ट वाला सीन हुआ दोस्तों, उसमें अब पता चल रहा है कि विजय सर कितना कंपेटिबल है उनके गद्दी के लिए, उनके एज अ बिजनेस चेयर के लिए। तो ये सीन मुझे बहुत अच्छा लगा। तो कहीं ना कहीं उन्होंने सोचा होगा प्रकाश राज के कैरेक्टर ने कि अगर इनकी पावर, इनके बेटे हैं तो इनको ही हम अगर रास्ते से हटा दे, इनको ही अगर इनके नज़रों से गिरा दे तो हमारा काम आसान हो जाएगा। और बिल्कुल। ये सब कुछ जो है ना बिजनेस के लिए चल रहा है यहाँ पे, और वो काम आधे से ज्यादा हो भी चुका है। क्योंकि ये जो हाँ फर्स्ट सीन में जब हमें दिखाया गया था प्रकाश राज के हाथ से वो टेंडर जो है वो इन्होंने छीना था, तभी मुझे लग रहा था कि प्रकाश राज के कैरेक्टर ने यानी कि जयप्रकाश ने कुछ किया क्यों नहीं। अब समझ में आ रहा है दोस्तों, वो धीरे धीरे प्लानिंग कर रहे थे, वो फूट डालने का ट्राई करते, डिवाइड एंड रूल करने का ट्राई कर रहे थे और वो सक्सेसफुली हुआ भी है।
लेकिन वो एक चीज भूल गए कि उनका तीसरा बेटा भी है जो मुझे लगता है ये टेक ओवर कर सकता है। कहीं ना कहीं उन्होंने उस चीज को अंडर एस्टिमेट किया है और मुझे लगता है इसका जवाब जो है वो विजय सर बहुत अच्छे से देंगे। मतलब उनका इतना अच्छा प्लान चल रहा था कि उनके फादर के 65th बर्थडे पे वो एक सेलिब्रेशन करना चाहते थे और उसी दिन वो शायद ये भी बताना चाहते थे कि वो कैंसर के पेशेंट है, उन्हें कैंसर है और वो बताना चाहते थे कि बट सारी चीज़ें वही की वही रह गई और दोनों बेटे के राज खुल गए हैं। और तीसरा बेटा जो है वो कहीं ना कहीं उन्हें बचाने के लिए, घर की इज्जत बचाने के लिए अब इस लड़ाई में कूद पड़ा है। और अब शायद ये सीन यही होगा जहाँ पे शायद उनके पिता को पता चल जाएगा कि एक्चुअल में लायक बेटा कौन है जिसने वो घर छोड़ा था अपने सपनों के लिए, वो या फिर वो बच्चे जो जिन पे बहुत ज्यादा भरोसा करते हैं। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों वारिसू के नेक्स्ट पार्ट में। बाय बाय।